ஹலோ ஹாய் வணக்கம் வியூவர்ஸ். இப்போ சேமியா உப்புமா எப்படி செய்ய போகிறதுன்னு பார்க்க போகிறோம். முதல்ல சேமியாவை வாங்கி வச்சுக்கிறோம். அப்புறம் தாளிக்கிறதுக்கு கடுகு, கடலப்பருப்பு, நீளமாக நறுக்கின வெங்காயம், தேவைக்கேற்ப நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், கருவேப்பிலை தழை, கொத்தமல்லி தழை, துண்டு நறுக்கின தக்காளி, இஞ்சி தோல் உரித்து தட்டி வச்சுக்கலாம். தேவைக்கேற்ப உப்பு ரெடி பண்ணிக்கலாம். வடை சட்டி நல்லா காஞ்ச உடனே ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா காயட்டும். நல்லா காஞ்ச உடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற கடுகும் கடலப்பருப்பும் அதில் போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்ச உடனே நம்ம தட்டி வச்சுருக்கிற இஞ்சி அதில் போட்டுக்கலாம். அப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய், வதக்கிக்கலாம். துண்டு துண்டாக நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா தக்காளி, அதை அதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவைக்கேற்ப கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, எல்லாம் ஒன்று சேர நல்லா வதக்கலாம். ஒரு 5 minutes. இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம சேமியாவுக்கு அளவாக தண்ணி ஊற்றுறோம். எவ்வளோ சேமியா போடுறோமோ அதுக்கு 2 மடங்கு தண்ணி ஊற்றணும். இந்த தண்ணி தகுந்த உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா தண்ணி கொதிச்சு இந்த வெங்காயம் தக்காளிலாம் வேகட்டும். ஒரு 5 minutes வெயிட் பண்ணுவோம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம சேமியாவை இதோட மிக்ஸ் பண்ணிடுவோம். சேமியாவை போட்டு நல்லா கலக்கிக்குவோம். இது சில பேர்த்துக்கு கொல கொலன்னு கேட்பாங்க, சில பேர் உதிரியாக கேட்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கொல கொலன்னு தான் வேணும் அப்படின்ட்டா பக்கத்துலேயே சுடுதண்ணி ரெடியாக வச்சுக்கலாம். எடுத்து அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை பலன்னு தான் வேணும் அப்படின்னா தண்ணி கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கலாம். நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி தண்ணியோட அளவை நம்ம மாற்றிக்கலாம். ஒரு 5 minutes வெந்தால் போதும்.
இப்போ சேமியா வெந்துருச்சு. நம்மளுக்கு சேமியா உப்புமா ரெடி ஆயிடுச்சு. இப்போ சூடாக எடுத்து நம்ம பரிமாறலாம். சூடான சேமியா உப்புமா ரெடி ஆயிடுச்சு. இப்போ குழந்தைங்களுக்கு இதை பரிமாறலாம். தேங்க்யூ வியூவர்ஸ்.